இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு அடிதடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. ஆனா பெண்களுக்குள்ளே இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இன்னும் இந்த டாஸ்க் மட்டும் ஒரே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற கேமரா மைக்கெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இப்ப வாடி நீ என்ன பார்த்தலாம் வாடி அப்படின்ற லெவலுக்கு சண்டை போட்டாங்க. அதெல்லாம் என்ன டீடைலா பாப்போம். இப்ப நம்ம ரயான் ரஞ்சித் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் நம்மளும் ப்ளூ டீமும் சேர்ந்து பிங்க் டீமை காலி பண்றோம், அதுக்கப்புறம் நம்மள அவங்களான்னு பாத்துப்போம். ஒருவேளை இந்த டாஸ்க் 6 மணி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க, நம்மளால தாங்க முடியாதுப்பா, ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி, இதுக்கப்புறமும் தாங்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்ல, போதும்பா முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இவரே இப்படி சொல்றப்போ ஜெஃப்ரியை விட்டுருங்க, பவித்ரா நினைச்சு தான் நேர்மையானாங்களோ இல்லையோ அதை அடுத்து பார்ப்போம். ஆனா ரெண்டு பேருமே பெண்ணாக இருந்து வேற லெவல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்கப்பா, அதுக்கே அவங்களுக்கு பாராட்டுகளை கொடுத்துடணும். நீ உனக்காக மட்டுமே விளையாடினப்போ உன்னால முடியல, ஆனா அதுவே உன் டீமுக்காக விளையாடினப்போ உன்னால முடிஞ்சது. தட்ஸ் a team spirit. நெக்ஸ்ட் இந்த கேங்க்கு தெரிஞ்சு போச்சு 6 பேர் சேர்ந்து நம்மள வந்து அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கட்சி வரைக்கும் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அப்போதைக்கு கலைஞ்சிட்டு ஜெஃப்ரி ரஞ்சித் மண்டையை கழுவிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நம்ம அண்ணன் இன்னமும் வெண்டக்கா சுண்டக்கா கதெல்லாம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுடா ஜெஃப்ரி, நான் எதுவுமே பண்ணலன்றாங்கடா, நான் தானே அந்த கல்லெல்லாம் பாதுகாத்தேன், நான் தானே சௌந்தர்யாவை போய் கட்டி புடிச்சு எந்த கல்லி எடுக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டேன், என்ன போய் இப்படி சொல்றாங்கடா ஜெஃப்ரி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கட்சியில ஜெஃப்ரி என்ன ட்ரை பண்ணாரோ அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நஹி பேட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த தடவை கல் எடுக்கிறது கிடையாது, அடுக்கின கல்லுக்கு நடுவுல நாங்க அனுப்புற முயலை சேகரிச்சு வைக்கணும். எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல யார் ஹையஸ்ட் முயல் வச்சிருக்காங்களோ அந்த டீமுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்று கூறியிருந்தார் பிக் பாஸ். நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. கல்லு முயல் எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சது. ஆனா முயல் கன்வேயர் பெல்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, இங்க இருந்தும் வரலாம், பறந்தும் வரலாம், வீட்டுக்குள்ள இருந்தும் வரலாம் அப்படின்னு ஒரு செக் வேற வச்சிட்டாங்க. சோ பிங்க் டீமை தவிர்த்து எல்லாருமே கல்ல ஃபோக்கஸ் பண்ணாம முயலை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப அந்த பெல்ட் ஸ்டாப் ஆச்சோ உடனே நம்ம முத்து கோழி அமுக்குற மாதிரி ஜெஃப்ரி அமுக்கிட்டாரு. ஜாக்கு பவிய புடிச்சிட்டாங்க, மஞ்சரி அன்சிதாவை புடிச்சிட்டாங்க. சோ பிங்க் டீமோட கற்கள் கலைக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, தவிர்த்து கல்லே காணோம். அந்த அளவுக்கு 6 பேரை சேர்ந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. இன்னும் காலி கிரவுண்டா இருக்குது. பட் இந்த டாஸ்க்லயே அல்டிமேட் என்ன தெரியுமா, நம்ம ராணுவ தான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, பட் ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சு சரி இப்படி பண்ற வேண்டியதுதான் அப்படின்னு கமெண்ட்ரியில இறங்கிட்டாரு. அப்ப பார்த்து ஜெஃப்ரி பவித்ராவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்க, இவர் போய் பாசமா பவித்ரா கிட்ட பவித்ரா வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்ல ஐ எம் ஓகே அப்படின்றாங்க அவங்க. இத பார்த்து ஜாக்கு, டேய் இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கற, அவளுக்கு வலிச்சா என்கிட்ட சொல்லுவா, எனக்கு கூட தெரியும், நீ போ, இங்க வந்து நில்லு, இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாது, என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கற நீ அப்படின்னு கத்தி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே கமெண்ட்ரி கொடுத்துட்டு ஓரமா போயிட்டாரு. ஆனா பைபிள்ல இருக்கிறத மட்டும் சொல்லாம எக்ஸ்ட்ரா பிட் போட்டு ஜாக் பவித்ராவை அமுக்கி கொண்டிருக்கிறார். பவித்ராக்கு வலி தாங்க முடியவில்லை என்றாலும் முடியே போனாலும் முயலை கொடுக்க மாட்டேன் என்று தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு கண்ணு சவுக்குது, அவங்கள கைய முறுக்குறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, எல்லாரும் பிரேமம் நிவின் பாலி ரேஞ்சுக்கு வெறியா வராங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் விட்டாங்களா, அப்பதான் நம்ம விஷால் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு ராணவே, ஒரு ஹவுஸ்மேட்டா சொல்றேன், நான் நேத்து கேம்ல இருந்தப்பவே நீ கொடுத்த கமெண்ட்ரி எல்லாம் கேக்குறப்போ கடுப்பா இருந்துச்சு, இப்ப நான் கேம் விட்டு வெளியே வந்துட்டேன், இப்ப கூட நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப கடுப்பாவுதுடா, எனக்கே அப்படி இருக்கிறப்ப ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், சோ இப்பெல்லாம் பண்ணாத ராணவே, ஒரு வெல்விஷரா சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்க, பார்த்து பொழைச்சுக்கன்னு நல்ல பையன் அப்படின்னு தட்டி தட்டி கொடுத்து பொறுமையா சொன்னாலும் இந்த வேலைக்கு என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு திரும்ப வந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார் நம்ம ராணவ். எனக்கு எண்டே கிடையாதுடா. பட் இந்த கேப்ல பவித்ரா என்ன தெரியுமா பண்ணாங்க, 2 முயலை எப்படியே எடுத்துட்டு இருக்காங்க, அது யாருக்குமே சொல்லாம சைலண்டா அவங்களோட டி-ஷர்ட் குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. பாஸ் விட்டதுக்கு அப்புறம் எப்படியாவது எங்கேயா ஒளிச்சு வச்சுட்டு உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா ஒளிச்சு வைக்கிறதுக்கு கல் இல்ல, அதனால 2 கல்லை வச்சு அந்த முயலை மறைச்சு வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது எப்படி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியும், சோ எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால உள்ளே பிளான் போட்டு கல்ல தூக்குனது மட்டும் பத்தாது, அந்த பொம்மையும் தூக்கிடணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஏண்டி நீங்களே இவ்வளவு பிளான் போடுறப்ப நாங்க போட மாட்டோமா, முன்னேற்பாடு செய்திருக்க மாட்டேனா அப்படின்னு வந்து ஒரு பொசிஷன்ல இவங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்க பாருங்க. கேம் ஸ்டார்ட் ஆனதும் அதுதான் இந்த கேமோட டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட்னு உடனே நீங்க பயங்கரமா யோசிச்சிருக்க போறீங்க, ஒண்ணும் கிடையாது. முத்து வந்து 2 பேரும் அல்லேக்கா புடிச்சு கவுத்து போட்டாரு. அந்த கேப்ல நம்ம ஜாக் உள்ள இருக்கிற முயலை தூக்கிட்டு போய் ரயான் கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு முயல் போச்சு. இப்போ எல்லோ டீம் கிட்ட 2 முயல் இருக்கு, அன்சிதான் பவி கிட்ட 1 இருக்கு, ஆனா ப்ளூ டீம் கிட்ட 1 கூட இல்ல. ஆஸ் பர் த கூட்டு முயற்சி நியாயப்படி இந்த எல்லோ டீம் என்ன பண்றணும், ஒருவேளை திடீர்னு பிக் பாஸ் யார்கிட்ட கம்மி முயல் இருக்கோ அவங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொன்னா எந்த கேள்வியும் இல்லாம ப்ளூ டீம் வெளியே போகணும், கரெக்டா? சோ இது முன்னாடியே யோசிச்சு, டேய் ரயானே நீ தான் 2 வச்சிருக்கியாடா, ஒண்ணே எனக்கு கொடு, முயல் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துறேன் உனக்கே. அப்பதான் தர மாட்டேன்னு காசு கொடுக்குறேன் தா, காசு நான் பாய்ப்பேன் மன கொண்டுக்கா போறேன் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜாக்கு, டேய் இவன்
ஒருத்தன் கொடுத்து தொலையண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு ரயான். நம்ம ஜாக் அன்ஷிதா பவித்ராட்ட இருந்து ஒரு முயல் எடுத்தாங்க தெரியுமா, அதுக்கு ஹெல்ப் பண்ணது முத்து அண்ட் மஞ்சரி தான். ஜாக் போய் உள்ள இருந்து எடுக்க தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம கூட்டு முயற்சியாச்சு இது, அந்த டீம் நம்ம கொடுக்கலன்னா காலி ஆயிருமே அப்படின்னு யோசிக்காம நரி தந்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் நம்ம ரயான். கேடா திருட்டு பசங்களாடா நீங்க. இப்ப இன்னொன்னு இருக்கு தெரியுமா, அன்ஷிதா பவித்ரா கிட்ட அந்த ஒண்ணு பவித்ராவோட கையில இருக்கு. சோ இந்த ஜாக்கும் மஞ்சரியும் பவித்ராவோட கையை ரெண்டா பிரிச்சு முத்து விட்டு அந்த பொம்மையை எடுக்க சொல்றாங்க. ஆனாலும் முத்து என்னால முடியாது, என்னால எடுக்க முடியாது அப்படின்னு நிக்கிறாரு. டேய் ஜெஃப்ரி அந்த என்ன எடுத்துப்பான்டா, எடுத்துதான் தொலையண்டா அப்படின்னு சொன்னாலும் இல்ல என்னால முடியாது, நான் ஜெஃப்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு கத்திட்டு அமைதியா போயிட்டாரு. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு 2 பேர் அட்டாக் பண்றாங்க, இதுல 3ஆவதா நான் போய் எடுக்கிறதே தப்பு, அதுவும் அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க அந்த பொம்மையை அதை எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றார். ராசா முத்துக்குமரா இவ்வளவு நல்லவனாப்பா நீயே. ஊர்ல இருக்கிறவன்லாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. இப்ப பவித்ரா கையில இருந்த அந்த ஒரு பொம்மையும் தலை தனியா உடம்பு தனியா பிச்சு தலைப்பாட்ட ஜாக் எடுத்துன்னு போய் ரயான் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப பவித்ரா கையில அறதான் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல நம்ம பிக் பாஸ் அடிச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், முழு பொம்மையை மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இத முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பீஸுங்க உசாரா இருக்கும்ல. இது தெரியாம அந்த அரை முயலுக்கு இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அடிச்சுக்க போறாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன், பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. சோ இந்த அரை முயலோட பாடி பவித்ரா கையில இருக்கா, அதை காப்பாத்துறதுக்கு அன்ஷிதாவும் பவித்ராவும் லாக் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து புடிங்கே தீர்வன்னு சொல்லி மஞ்சரியும் ஜாக்கும் அவங்களோட சேர்ந்து உருண்டு பிறண்டு கிட்டத்தட்ட 4 பாம்பு சேர்ந்து ஒன்னா ஃபைட் போட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கை கால்லாம் எங்க இருக்குன்னே தெரியாம உள்ள விட்டு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல மஞ்சரியோட கை மாட்டிக்கிச்சு, வலி அவங்களால தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ஜாக்கோட கால் மாட்டிக்கிச்சு, அவங்களாலையும் வலி தாங்க முடியல. மஞ்சரி கையை விடுன்னு கத்தனாலும் நடிக்காதடி பயங்கரமா நடிப்பாய்வ அப்படின்றாங்க அன்ஷிதா. இதை கேட்டா மஞ்சரி கோவம் வரும் தானே, வந்துச்சு. என்னாடி எப்ப பார்த்தாலும் நடிக்கன்னு சொல்லிட்டே இருக்க, யாராவது வலிக்குது நடிப்பாங்களா, லூசு மாதிரி பேசாத அன்ஷி அப்படின்னு சொன்னாலும் நீ நடிக்காதடி அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க அன்ஷிதா. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கு கால் மாட்டிட்டு இருக்குன்னு அழுதாங்கல்ல, அந்த கால் மேலேயே அன்ஷிதா தான் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பாயிண்ட்ல கண்ணை மூடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த பீஸுங்கெல்லாம் வந்து விலக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் கை காலெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கேமராமேன் நீங்க சுத்தமா சரியில்லை போங்க, அந்த 4 பீஸ் அங்க இருக்குது, அப்ப ஃபுல் ஜூம் வச்சு யாரோட கால் எங்க பிணைஞ்சிட்டு இருக்குது, யாரோட கை எங்க சொருவிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் கரெக்டா ஜூம் பண்ணி காமிக்கணும்ல. லாங் ஷாட்ல வச்சா எங்களுக்கு எப்படி தெரியும், 1 ஹவர்லயும் ஜூம் பண்ணி பார்த்தாச்சு, பார்த்தா 8 கால் இருக்குது சுத்திக்கிட்டு, இதுல எந்த கால் மேல எந்த பாடி படுத்துட்டு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அன்ஷிதா ஜாக் கால்ல நான் படுக்கவே இல்லைன்றாங்க, ஆனா ஜாக்கு என் கால்ல இவன் தான் படுத்துட்டு இருந்தான் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இப்போ என்னோட மக்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா ஒரு நாட்டாமையா நான் என்ன தீர்ப்ப சொல்றது? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. ஃபைனலி என்னாச்சு, ஜாக்குக்கு பயங்கரமா கோவம் வந்து உனக்கு மட்டும் ஏதாவது வலிக்குதுன்னா விடுறல, என்னையே விட மாட்டேன் அப்படின்னு கத்த, வாடி வாடி அப்படின்னு கத்த இவங்களுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. அடங்கும் யார பார்த்து வா வாங்குற அப்படின்னு அடிக்க போயிட்டாங்க. என்னடி ஏத்து பேசுற என்னடி பண்ணுவ, கொன்னு அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்க. அப்புறம் மறுபடியும் பிரிச்சு விட்டாங்க. ஆனாலும் அன்ஷிதாக்கு கோவமே அடங்கல. நடிக்காத ஜாக்க, நீ பயங்கரமான நாடகக்காரி, இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட பயங்கரமான நாடகக்காரி நீதான் அப்படின்னு ஜாக்க புடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு அடி அடிச்சாலும் பவித்ரா கட்சி வரைக்கும் வாயை திறக்காம அந்த 4 பேருக்குள்ள பவித்ராவும் இருந்தாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிற மாதிரி அமைதியா தான் இருந்தாங்க. தவிர்த்து எங்கேயுமே எனக்கு அது வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்ல, யார் மேலையும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நம்ம அக்கா டாஸ்க் எல்லாம் சூப்பரா தான் விளையாடுறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா மட்டும் பொசுக்குன்னு காணா போயிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அன்ஷிதா பயங்கரமா அழுதுகிட்டு ஒரு டீம் அட்டாக் பண்றதுக்கு 6 பேர் வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஏண்டி நேத்தி மட்டும் எங்க டீம் அட்டாக் பண்றதுக்கு நீங்க 2 டீமா வரல அப்படின்னு மஞ்சரி கத்த, சீ போடி அப்படின்னு அன்ஷிதா சொல்ல, சீ போடின்னு சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு மஞ்சரி சொல்ல, இப்படியே மாறி மாறி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கேவலமான கேம் ஆடுறதுக்கு விளையாடாமலே இருக்கலாம், அந்த பொம்மையை தூக்கி போடுறீ பவித்ரா அப்படின்னு சொல்லவும் தூக்கி போட்டு போயிட்டாங்க கோச்சிட்டு. நம்ம அன்ஷிதா பாத்ரூமுக்கு அங்க போய் பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறப்போ பின்னாடியே நம்ம சௌந்தர்யா போய் என்ன தங்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்க பயங்கரமா தேம்பி அழுதது மட்டும் இல்லாம எங்க அம்மா சத்தியமா நான் அவ மேல படுக்கவே இல்லை, அவ கையை பிடிச்சி அமுக்கவே இல்லை, அவங்களே தான் அவங்க மேல படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றது கேட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா விஷால் கிட்ட வந்து, டேய் நான் அன்ஷிதாட்ட பேசினேன் அண்ட் நானும் பார்த்தேன்டா, ஜாக்கோட கால் மேல படுத்திருந்தது மஞ்சரி தான், ஜாக்கு கண்ண மூடிக்கிட்டா, அவளை நம்பாத, ஜாக்கு பயங்கரமா பொய் சொல்லுவா, மஞ்சரி பயங்கரமா நடிப்பா, ஒருத்தங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு, அன்ஷிதா பொய் சொல்லடா அப்படின்னு அன்ஷிதாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஜாக் மேல இருந்த வன்மத்தையும் மஞ்சரி மேல இருந்த வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தர்யா. இதுக்குதான் சொல்றது, இங்க கரெக்டான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா சௌந்தர்யா சொல்றது உண்மையா பொய்யான்னு பாத்துக்கலாம். ஆனா இந்த கேமராமேன் பைப்புலிங்க 1 hour ஷோலையும் சரி 24x7 சரி ஒழுங்காவே கவர் பண்ணல, அப்படின்னா இதை கூட கவர் பண்ணாம ஆணியை புடுங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியாதுல்ல. அதனால அடுத்த தடவையாவது ஒழுங்கா போடுங்கன்னு ரெக்வஸ்டா வச்சுப்போம். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்ன.
அதுக்கப்புறம் ஜாக்கும் மஞ்சரியும் கை கால் வலிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்ப வந்து நம்ம ரஞ்சித் அண்ணே குடுற தங்கம் காலை குடு அப்படின்னு ஜாக்கோட காலை அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. ஏன் பக்கத்துலயே தானே மஞ்சரியும் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் கை அமைக்க உள்ள? சொல்லுப்பா சொல்லுங்கறல. அப்படியே மஞ்சரி கத்திட்டு இருந்தாங்க. நேத்து எங்க டீம் அட்டாக் பண்றதுக்கு 2 டீம் வர்றப்ப தெரியலையா அப்படின்னு பேக் டு பேக் ரிப்பீட்டடா சொல்ல ஜெஃப்ரிக்கு கோவம் வந்துச்சு. எங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்ன பத்தி தானே பேசுனீங்க, சொல்லுங்க நான் வரேன் பேசுவோம் அப்படின்னு பின்னாடி ஒரு மாதிரி கை கட்டிட்டு மஞ்சரியை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ, இப்படி எல்லாம் கை கட்டிட்டு என்கிட்ட வராத, இப்படியும் வரக்கூடாது இப்படியும் சொல்லக்கூடாது, கேட்டா மார்க் பண்றேன்னுவீங்க, அப்புறம் எப்படிதான் வர்றது அப்படின்னு கேட்க, ஜெஃப்ரி நீ இப்படி எல்லாம் சொல்லாத, நிதானமா பேசு, எதுக்கு மார்க்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து பேசு. சரி நிதானமா கேக்குறேன். 6 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, யார் பண்ணது? ஆமா பிங்கும் ரெட் சேர்ந்து பண்ணல. ஏன் உங்க கல்ல மட்டும் தான் எடுத்தாங்களா, எல்லோ கிட்ட போலையா? போனாங்க தான், பாத்தீங்களா நீங்களே மழுப்புறீங்க. அப்ப உங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது, என்ன நான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நீ சொன்னது கரெக்ட்னே வச்சுக்க, நாங்க தான் தப்பு விடு அப்படின்னு ஆஃப் ஆயிட்டாங்க மஞ்சரி. பதில் தெரியல. ஆனா முந்தா நேத்து எல்லோ டீமை யாருமே அட்டாக் பண்ணவே இல்ல. ரெட் டீமும் சரி பிங்க் டீமும் சரி ப்ளூ டீம் தான் அட்டாக் பண்ணாங்க. அதுலயும் ஜெஃப்ரி எல்லாம் பாக்கிறதுக்கு லைட் பீஸ் மாதிரி தானே இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட பாடியும் போட்டு புரட்டி எடுக்குது. பாக்கிறதுதான் சொல்லலாம் சூடான. அதோட ரிவெஞ்சை எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்துக்கிட்டு இப்போ பிங்க் டீமை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2 பொண்ணுங்களா இருந்து சாதாரணமாலாம் விடாம எவ்வளவு டஃப் கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு இறங்கி டஃப் கொடுத்தாங்க. முத்து எப்படி சைலண்டா நான் எடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு, 2 கேர்ள்ஸ் வெர்சஸ் 2 கேர்ள்ஸாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரயானும் ஒதுங்கி இருக்கணும்ல. ஆனா இந்த பீஸ் போய் பொண்ணுங்களோட சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அதை தான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா தீபக்கும் சரி முத்துவும் சரி இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்கு போவே இல்ல. அப்ப ரஞ்சித் அண்ணே அப்படின்னு கேக்குறீங்களா, அந்த பீஸும் கொஞ்சம் நடுவுல போய் பண்ணுச்சு. அட்டாக் இல்ல, அந்த பொம்மையை புடுங்குற வேலை. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப்பயல. இந்த கேப்ல நம்ம மஞ்சரி பயங்கரமா பாத்ரூம் வாசல்ல போய் அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் வலிக்குது அப்படின்னு சொல்றப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வராங்க. ஆனா நானும் சரி ராணுவும் சரி வலிக்குது அப்படின்னு சொன்னா ஏன் நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாரு சொன்னா, அஞ்சிதா சொன்னாலே, அவ கடக்குற நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு ஜாக்கு தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப மஞ்சரி ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபேன்ஸ் இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்தும் இங்க வரும். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார். மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் போல திரும்பியும் புரண்டுக்கிட்டாங்க. அப்போ அன்சிதாவோட காலோ கையோ மாட்டிச்சு போல இருக்கு. சோ என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி போ ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அப்படியே போய் சைலண்டா உட்கார்ந்துருக்கணும்ல. ஆனா பவித்ராவை ரயான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்போ, பவித்ரா மேலையாடா கை வைக்கிற, இதோ இப்ப வரேன் பாரு அப்படின்னு ஓடி வந்து ஒரு தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஏமா நீ வெயிட்டீஸ்ல தானே இருந்த, எதுக்கு உள்ள வந்த அப்படின்னு மஞ்சரிக்கு காண்டாயிடுச்சு. இதான் இவ பிரச்சனை. போனா போதுன்னு விட்டா திரும்ப வந்து பாருங்க எப்படி அட்டாக் பண்றா அப்படின்னு. இந்த மாதிரி எங்களுக்கு கேம் ஆட தெரியாதா, நாங்க ஆட்டுமா அப்படின்னு ஜாக்கும் மஞ்சரியும் கத்திட்டு இருக்காங்க. வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம. ஆனா அஞ்சிதா சைடுல இருந்து என்ன சொல்றாங்க, நான் வெயிட்டீஸ்ல போனா கூட நான் திரும்பி கேம்குள்ள வர்ற வரைக்கும் நீங்க என்ன பிடிக்கிறதுக்காக பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏமா உனக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தா பந்தவஸ்துக்கு வந்த மாதிரி தெரியுதா? இவங்க போய் உட்காருவாங்களாம், திரும்ப இவங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இது என்ன புது வகையான ரூல்ஸா இருக்கே. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரி லாஸ்டா ஒரு பிட்ட போட்டு பாப்போம் அப்படின்னு ரஞ்சித் அண்ணனை கூப்பிட்டு, சார் நீங்க இப்ப நினைச்சா கூட கேமையே மாத்த முடியும், பண்ணுங்க சார், விட்டுறாதீங்க சார் அப்படின்னு என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும், இல்லடா தம்பி எங்கள்கிட்ட தான் பொம்மை இருக்கே, அப்புறம் எதுக்குன்னா விடுமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண வந்த பீஸையே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருச்சு இந்த பீஸ். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம ராணவ என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணாம கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. அப்போ ரயான் ஏதோ பிளான் பண்ணிருக்காரு, அதை அப்படியே கமெண்ட்ரி கொடுக்குறன்ற பேர்ல இப்பொழுது ரயான் தனியாக பெருசாக ஒன்றை பிளான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்குறன்ற பேர்ல போட்டு கொடுக்க, யோ கேப்டனே இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா, இங்க பாரு இவன் நொய் நொய்னு ஏதோ பண்றன்ற பேர்ல என் கேமுக்கு எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு விஷால் கிட்ட சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்ற, நீங்க எல்லாரும் தானே சொல்றீங்க அஞ்சிக்கு ஏதாவது ஒன்னா விஷால் விஷால்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி பேட் கேம் ஆடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே பாத்துங்க என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு அந்த பீஸ் கையை விரிச்சிச்சு. ஒரு கேப்டனா என்ன பண்ணிருக்கணும், ராணவே நீ குடுக்குற கமெண்ட்ரி அவங்க கேமையே தசை திருப்புதுப்பா, பேசாம இருப்பா அப்படின்னு சொல்லிருக்கணும். அதை விட்டு அன்சிதாவை பத்தியாடா தப்பா சொன்னீங்க, சாவுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஃபைனலி போதும் போதும் போதும், இது வரைக்கும் அடிச்சிட்டதே போதும், ஓரளவுக்கு இந்த வாரம் எங்களுக்கு டிஆர்பி வந்துருச்சு, அதனால இந்த கேம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்றோம்னு சொல்லி பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணி யார் யார் எவ்வளவு முயல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, எல்லோ ஆகிய ஜாக் டீம் 4 முயல் வச்சிருக்காங்க, முத்து டீம் 1 வச்சிருக்காங்க, பிங்க் டீம் பிம்பிலிகா பிலாப்பி அரை பொம்மை தான் வச்சிருக்காங்க, ஆனா முழு பொம்மை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருந்தாரு. ஆகையால் ஹையஸ்ட் பொம்மை வச்சிருக்க ஜாக் டீம் தான் இந்த டாஸ்கோட வின்னர். அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி செல்வதும் இந்த எல்லோ டீம் தான்.
இதுல வேற நம்ம முத்து பயங்கரமா பிளான் போட்டாரு. அடுத்த ரவுண்ட்ல பிங்க காலி பண்ணிட்டு நம்ம டீமும் எல்லோ டீமும் விளையாட போறோம் அப்படின்னா கடைசியில எதிர்பாராத விதமாக யாருமே டிஸ்குவாலிஃபைட் கிடையாது, அடுத்த ரவுண்டும் கிடையாது. இதோட இந்த டாஸ்க் முடியுதுன்னு முடிச்சு விட்டாங்க. அட பாவீங்களா, இத ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு உசுர கொடுத்து ஆடி இருப்போமா அப்படின்னு தீபக் அண்ணா மைண்ட் வாய்ஸ் ஓட்டுனது நமக்கு நல்லா கேட்டுச்சு. ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லுங்க ராஜா அப்படின்னு கேட்டிருந்தாரு பிக் பாஸ். சோ இந்த 3 பேருமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவங்களுக்கே கேட்டுக்கிட்டாங்க. இப்படியே லாங்கா போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, சட்டு புட்டுன்னு சோழியை முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு எப்பவும் போல ஓட்டிங் பேசிஸ்ல போனாங்க. அதன்படி ஜாக்கும் ரயானுக்கே கொடுத்தாங்க, ரஞ்சித் அண்ணனும் ரயானுக்கே கொடுத்தாரு. ஆனா எனக்கு ஏன் கொடுக்கலன்னு ரஞ்சித் அண்ணன் கேட்டதுக்கு உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல சார், எங்க என்ன பண்ணணும்னு தெரியல, வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்ல என்ன சொன்ன? இந்த மாதிரியான வார்த்தைலாம் பயன்படுத்தாதமா. ஒருத்தவங்களை ப்ரௌடா பேசலாம், ஆனா தாழ்த்தி பேசக்கூடாது. நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல ஜாக், பேசிட்ட போய் தொலைங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கி ரயான் கையில கொடுத்து விட்டு போயிட்டாங்க. நீ கேட்ட உனக்காக. பட் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஜாக் ஆடினதை நம்ம பார்த்தோம், ரயான் ஆடினது கூட பார்த்தோம், ஆனா நம்ம ரஞ்சித் அண்ணா ஆடினது மட்டும் பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. டக்குன்னு கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தது மட்டும் தான் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? எனக்கு அதுதான் மெயின் இன்ட்ரெஸ்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக், நீ ரயான் பேச்சை கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஜாக், நம்ம எல்லாம் கூட்டணி கட்சி தானே, அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குனும்ல, ஆனா நீ ரயான் பேச்சை கேட்டு எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. டே, அந்த ஒரே ஒரு பொம்மையை உனக்கு கொடுக்க சொன்னது கூட நான் தான்டா. அது மட்டும் இல்லாம டீமுக்குள்ள 3 பேர் இருக்காங்க, நான் மட்டும் எப்படா தனித்துவமா ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்? எவ்வளவு பெரிய பெரிய டெசிஷன்லாம் எடுத்தாங்க அவங்க, ஆனா அதெல்லாம் செயல்படுத்த விடாம பண்ணது நான். அப்படின்னா ஜாக் எடுத்தாங்க? சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். இல்ல சொல்லு. நோ, சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. அப்போ உனக்கு தைரியம் இல்லைன்றப்போ ரயான் பண்ணது தப்புன்றது உன் மனசாட்சிக்கு தெரியுது தானே அப்படின்னு வார்த்தையால வாயை புடுங்கிட்டு இருந்தாரு நம்ம முத்து. அப்போதைக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்த நம்ம ஜாக் நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தி இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி லைட்டா பேசிட்டாங்க. உடனே நம்ம ரயானுக்கு கோவம் வந்துச்சு. அவன் தான் சொல்றான் அப்படின்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறியா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லடா. இல்ல நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. என் சவுண்டே உனக்கும் அப்படிதானே தோணுச்சு? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரிடா, நீங்க நினைச்சுங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஆமா நான் இப்படி தான் பேசினேன், அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்காம எதுக்கு இந்த டீமை பார்த்து எப்ப பார்த்தாலும் பம்பிட்டே இருக்கிறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பண்றதுனால வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், ஏன் இவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு தோணாது? தோணுது. சொன்ன அதுக்கப்புறம் முத்து டைரக்டாவே ரயான்ட்ட சொல்லிட்டாரு, இங்க பாரு தம்பி, நான் உங்க டீமுக்காக 90% விளையாடினேன் அப்படின்னா நீ எங்க டீமுக்காக 9% தான் விளையாடி இருக்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்டே உங்க டீம் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, செகண்ட் ரவுண்ட்ல நான் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்க, தேர்ட் ரவுண்ட்ல உங்க டீம் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு ரயான் சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன பேசணும்னு பேசிட்டு இருக்கானா அப்படின்னு தீபக் அண்ணன்ட்ட முத்து சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்க பாரு பேசணும்னு பேசுறான்லாம் என்கிட்ட பேசாத அப்படி இல்ல ரயான், நீ ரொம்ப புத்திசாலி, மெச்சோட யோசிக்கிறவன், ஸ்மார்ட்டா வேற இருக்க. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லாமலே உனக்கு புரியாதா? ஒரு கூட்டணியில இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. முத்து, நீ தான் பயங்கர பேச்சாளர் ஆச்சே, உன் தலை பக்கத்துல நேத்து கல் இருந்தப்போ அப்படி விளையாடக்கூடாதுன்னு சொன்னாலும் உனக்கு புரியலையே அப்படின்னு மாறி மாறி வார்த்தையால குத்திச்சிங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆக்சுவலா முத்துக்கு காண்டி என்ன அப்படின்னு கேட்டா, எல்லோ டீம் கிட்ட 4 இருந்துச்சு முயல் பொம்மை, ஆனா இவங்கள்ட்ட 1 தான் இருந்துச்சு. கூட்டணியா சேர்ந்து சண்டை போடுறப்போ 2 பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அடுத்த ரவுண்ட் போயிருக்கும், அதுல ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. கட்சியில பிக் பாஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பார்னு எதிர்பார்க்கவில்லை. என்னடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இந்த பக்கம் நம்ம ரயான் என்னதான் கூட்டணியா இருந்தாலும் மவனே நீ எனக்கு எதிரி தாண்டா, என் டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவேண்டா அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சிட்டு தான் விளையாடி இருந்திருக்காரு. அது நம்ம முத்துக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதை கரெக்டா 70mm ஸ்கிரீன்ல போட்டு காட்டுற மாதிரி காமிச்ச உடனே ரயானுக்கு கோவம் வந்துச்சு. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பலிகாடா மாட்டிக்கிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா பரிதாபப்பட்ட நம்ம ஜாக். சரி, இதுக்கப்புறம் பெருசா பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு எதுவுமே இருக்காது இந்த சீசன்ல. ஏன்னா அடுத்தடுத்த வாரத்துல என்ன வரும், ஃபேமிலில இருந்து ஆட்கள் வரும், பெட்டி நிறைய பணம் வரும், மிட் வீக் எவிக்ஷன் வரும், இப்படியே தான் போகும். சோ அப்படியே கிராஃப் ஸ்லோவா இறங்க ஆரம்பிக்கும். மேபி சிவானி வீட்ல இருந்து வந்த மாதிரி சிறப்பான அம்மா யாராவது வந்தாங்கன்னா தரமான கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.